ஸ்டேஷன் மாஸ்டரை மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மாற்றுறது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்தியர்களை வைக்கிறனால இது ஒரு வட இந்திய தென்னிந்திய தொழிலாளி பிரச்சனை மாதிரி உருவாக்கி பேசுகிறாங்களே. இல்லை, வட இந்திய தென்னிந்திய தொழிலாளிகள் மட்டும் இதை பார்க்கக்கூடாது. இதில் ஏற்கனவே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஆள் பற்றாக்குறை இருக்குது. ஒருத்தவங்களே 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் வேலை பார்க்கக்கூடிய இருக்குது. மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்குன்னு அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில கூட ராகுல் காந்தி கூட போய் அதுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தில் கலந்துட்டார். அப்போ இது ஆள் பற்ற ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை அவர்கள் தனியார் மயமாக்குவதற்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ இது வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட்டே சரியாக பண்ணுறதில்ல. ரயில்வே ஸ்டேஷனை பூரா ஆல்ரெடி அவங்க ப்ரைவேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் கூட ஒரு ஸ்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை முழுவதுமாக தனியார் மயமாக்குவதற்கு இதை நோக்கி போகிறாங்க. இப்போ ஆள் பற்றாக்குறை ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்டும் பார்க்குறப்ப அந்த பங்கஜ் சர்மாங்கிறவர் இந்த மாதிரி கேட் கீப்பராக இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் ஒரு நபர் எடுத்து அந்த நபர் இவங்களையெல்லாம் வேலைக்கு எடுக்கிறார். குறைந்தபட்சம் ஒரு கேட் கீப்பராக இருக்கிறவருக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், குறைந்தபட்சம் அந்த ட்ரைனிங் வேணும், அதை சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் அவங்க வேலைக்கு சேர்ப்பாங்க. இப்போ நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோன்னே பீகாரில் யூபியில் போய் இந்த கட்டட வேலைக்கு போகிற மாதிரி ஆட்கள் அள்ளிட்டு நைட் டே நீ 10 மணி நேரம் பாரு 12 மணி நேரம் பாருன்னு அவனை கொண்டு எதாக போட்டோன்னே அவனுக்கு என்ன செய்யறோம் தெரியாமல் அங்கேயே படுத்துறான், அங்கேயே தூங்கிடுறான். அதுதான் பிரச்சனை. இப்போ ஏகப்பட்ட டெம்பரவரி போஸ்ட் தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது.